ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்ப்பதற்கு இந்த 3 சுவிட்ச் வேர்டை மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் அபரிவிதமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த சுவிட்ச் வேர்டு என்ன, எப்படி சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பண தேவைகள் எல்லாருக்குமே இருக்கு. இது நீங்க பண தேவைக்காக மட்டும் இல்லைங்க, வேற ஏதாவது உங்களுக்கு ஆசைகள் இருக்கும், இல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கேட்டது உடனே கிடைக்கும். அது நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து முன்னும் பின்னுமாக நம்மளுக்கு நடக்குங்க. ஆனா கட்டாயம் நீங்கள் கேட்ட விஷயம் நடக்கும். அதனால நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாதுங்க. அதனால யார் வேணாலும் சொல்லலாம். வேறு மதத்தினர் கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பூஜைகளோ வழிபாடுகளோ மந்திர சொற்களோ எதுவுமே கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல நாம எப்படி இந்த சுவிட்ச் வேர்டுனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நான் தெளிவுபடுத்திடுறேன். இந்த சுவிட்ச் வேர்டுனா என்ன அப்படின்னா, நாம எப்படி சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் சொல்கிறோமோ அதற்கு எந்த அளவுக்கு சக்திகள் இருக்குதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் மணி அட்ராக்ஷனுக்காக சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டு, இதை சொல்லும் போது இதற்கு அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ நாம இதை சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்குரிய பலன் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சுவிட்ச் வேர்டு. பொதுவாக இது பணத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடியது. உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் வர வேண்டியது இருக்குதோ அந்தந்த வழிகளில் எல்லாமே பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது தான் இந்த சுவிட்ச் வேர்டு. இந்த சுவிட்ச் வேர்டை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தி கொள்ளலாம். அசைவம் சாப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, பயன்படுத்தி கொள்ளலாம். பிறப்பு இறப்பு மாதவிடாய் தீட்டு இது மாதிரி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லங்க. இதை நீங்க ஒரு பூஜை அறையிலையோ இல்ல ஒரு வழிபாடோ மந்திர சொற்களோ கிடையாது. நீங்க நீங்க இருக்கக்கூடிய உங்க பெட்ரூம்லயே கூட நீங்க செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. ஒரு முறை நீங்க விளையாட்டா ட்ரை பண்ணி பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தா நம்மளுக்கு பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு சில பதில்கள் நான் சொல்றேங்க. இதை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தா வராது. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பண தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்துறீங்க. எப்படி இந்த சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு வேலை செய்யும்? நீங்க எப்பயோ யாருக்கோ எப்பயோ பணம் கொடுத்து உதவி இருப்பீங்க. அவங்க அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி தான் எந்தெந்த வகை, நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு வழியை சொல்றேங்க. உங்க வாழ்க்கை முறையை பொறுத்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சும்மா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுல பெருசா லாபமே கிடைக்காது. இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணி பாருங்க, அதுல மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து கிடக்குதுங்க. நாம தான் அதை எதையுமே கேட்கறதும் கிடையாது, பயன்படுத்திக்கிறதும் கிடையாது. அதனால யார் ஒருவர் இந்த சுவிட்ச் வேர்டை அடிக்கடி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கையில பண புழக்கம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர். உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இது தெரியுங்க. அதனால இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்க இல்லைங்களா, எந்திரிக்கும் பொழுது நீங்க பிரஷ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க எழுந்திரிச்சு உட்கார்ந்து உங்க உள்ளங்கையை பார்த்துட்டு பிறகு நீங்க இந்த சுவிட்ச் வேர்டை தாராளமாக சொல்லலாம். 27 முறை நம்ம இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லணுங்க. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லுங்க. நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த சுவிட்ச் வேர்டை நீங்க 21 நாட்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க கிடைச்சிருச்சுன்னா அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு அவசரமாக பண தேவைகள் ஏற்படுது அப்படின்னா இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லலாம்.
காலையில் 27 முறை சொல்கிறதற்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அந்த நேரத்துல எல்லாம் எங்களால் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக உங்கள் கட்டிலில் போய் இப்போ நீங்கள் தூங்குறீங்கன்னு படுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு முன்னதாக இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர். இந்த சுவிட்ச் வேர்டை வந்து 27 முறை வந்து நீங்கள் சொல்லணும். இதை சொல்லும் பொழுதே நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை, குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை கூட நீங்கள் நினச்சிக்கலாம். உதாரணத்திற்கு எனக்கு ஒரு 3 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 3 லட்சம் கிடைச்சிட்ட மாதிரி நான் அப்படியே பிக்சர் என்னோட கண்ணை மூடி இதை சொல்லும்போது அந்த இமேஜின் அப்படியே வந்துட்டு போகும். அந்த மனநிலையில் நீங்கள் இதை வந்து சொல்லணுங்க. தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லலாம். இதை வந்து ஒரு சிலருக்கு சொன்ன 2 நாளில் நடந்துரும், சொன்ன உடனே ஒருத்தருக்கு பணம் கிடைச்சிரும். இது மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கல, என்னங்க நானும் 10 நாளாக சொல்லிட்டேன் இன்னும் கிடைக்கல எனக்கு பணம் அப்படின்னா தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் கிடைத்தே தீரும். ஏன் நான் கொஞ்சம் லேட்டாக ஆகுது அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை அங்கே குறுக்க வந்து நிற்கும். அப்போ அந்த கர்ம வினையை தகர்த்தெறிந்து தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும். அப்போ அந்த கர்ம வினை குறைய நீங்கள் மறுபடியும் இந்த ஏஞ்சல் சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. எந்த அளவுக்கு உங்களால் காலை நேரத்தில் சொல்ல முடியுதோ மிகச்சிறப்பு. இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்கன்னா இதை சொல்லி முடித்த உடனே தூங்கிடணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபோனை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை 27 முறை சொல்லிட்டு அப்படியே தூங்கிடணும். திரும்ப எந்த எடுத்து வந்து ஃபோனை பார்க்கறது, யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசுறது, இது மாதிரியான எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் சொல்லணும். இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க 27 முறை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாய்ஸையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர், கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர் அப்படிங்கன்னு இதை நீங்கள் வந்து 27 முறை சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதை போட்டு விடுங்க. இதை கேட்டாலே போதும், அந்த அளவுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும். ரொம்ப 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 எளிமையான இந்த சுவிட்ச் வேர்டுங்க. பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க, எப்படா நம்ம கையில் இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. விளையாட்டாக கூட நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.